இப்போ நீங்கள் பார்த்துட்டு இலந்தப்பழம் செடி நல்லா மரம் மாதிரி முளைச்சிருக்கு. நிறையா பூ இருக்குது பாருங்கள், நிறைய காய் இருக்குது. இதை பாருங்கள், இலந்தப்பழம். இதெல்லாம் நமக்கு இப்போ அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. மீதி பார்த்திங்கன்னா காட்டில் வர்றவங்க, வேலைக்கு வரவங்க பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இதை வந்து நைட்டு படுக்கும் போதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஈவினிங் ஆகிடுச்சுன்னா இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வறட்டு இருமல் வரும். இதுக்குள்ள புழு கூட இருக்கும், ஆனாலும் வறட்டு இருமல் வரும். புழு இல்லாட்டியும் நீங்கள் சாப்பிடக்கூடிய இலந்தப்பழம் சாயங்காலம் இரவு நேரத்தில் ஈவினிங் டயத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து இருமல் வரும். இது பகலில் இப்போ காட்டு வேலைக்கெல்லாம் வராங்களே, இதை பிடிங்கி சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பிடிங்கி சாப்பிட வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. மிதுக்கம்பழமும் இதுவும். ஏன்னா இது பயிரிடப்பட்டதில் சாதாரணமாக அது வரப்பு ஓரத்தில் வளரக்கூடிய ஒரு முள் புதர் செடி தான். ஆனால் இதில் நிறையா கால்சியம் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம போன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல வலுவான போனை உருவாக்கக்கூடிய கால்சியம் இதில் இருக்குது. நிறைய பெரிய செடி இதுங்க. இது பழம் இன்னும் பழுக்கலை, காய் தான் போட்டிருக்கு. இந்த பழம் பழுத பிறகு வந்தாங்கன்னா நம்ம இதில் இருந்து உளுப்பி எடுத்து நம்ம இதை சாப்பிட்லாம். இருந்தாலும் தான் ஒரு சின்ன உதக்காய் இருந்தால் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இதை நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புளிப்பாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உதக்காய்களை இதனால் இதை வந்து கொஞ்சம் பறிக்க முடியும். இருக்குது தாங்க, கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்க. இந்த உதக்காய்களை என்னால் பறிக்க முடியும், சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 10 பழம் கிடச்சிட்டாலே போதுமானது தான். அங்கிட்டலாம் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நிறையா இருக்குது. பழமும் கூட இருக்குது, பழமும் இருக்குது. நம்ம கொஞ்சம் இதில் சேகரிப்போம். ஓகே, தெரியுதா? இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிடிங்கிருக்கேன். இது போதுமானது நமக்கு. நம்ம அடுத்த காடுகளுக்கும் போகணும். நிறையா என்னென்ன விதைச்சிருக்காங்கங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இருங்க.